இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து ராமரும் கிடையாது, எல்லாரும் ராவணனும் கிடையாது. அதனால வந்து எல்லாரையும் தப்பா நினைக்கும். அவங்களோட பர்சனல் அதுல வந்து நம்ம உள்ள போக முடியாது, அவங்க வீட்டு உள்ள நம்ம போக முடியாது. இப்ப இது வரைக்கும் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை, எங்க போனாலும் எங்க வந்தாலும் பாதுகாப்பு எல்லாத்தையுமே பயம் தான். எங்க அண்ணன் வந்தா கண்டிப்பா எல்லாருக்கும் பாதுகாப்பு இருக்கும், எல்லாத்தையும் நடவடிக்கை பாதுகாப்பு கொடுப்பாருன்னு சொல்லிட்டு தான் இவ்வளவு தூரம் வந்திருக்கிறோம் நாங்க லேடிஸ். அவர் வந்து கண்டிப்பா சட்ட ஒழுங்குலாம் கரெக்டா இருக்கு. இப்ப இருக்க திமுக ஆட்சியில சுத்தமா அதெல்லாம் கிடையவே கிடையாது. என்ன வெளியில போனா கூட பயமா இருக்குது, கஷ்டமா இருக்கு. எல்லாமே கஞ்சா தண்ணி அந்த மாதிரி பசங்க எல்லாமே ஆயிட்டாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ எல்லாரும் ஒரே மாதிரி விமர்சிக்கிறாங்க பெண்கள் பாதுகாப்பு. ஏன்னா இப்போ 20 ஆயிடுச்சு, நீங்களா வெளியே நிம்மதியாக சொல்றீங்க, எப்படி பாதுகாப்பு இல்லைன்றீங்க? இல்ல நீங்க தனியா பஸ் ஸ்டாண்டு அந்த மாதிரிலாம் போனா நிறைய இருக்கு, நிறைய கஞ்சா அந்த மாதிரி குடிச்சிட்டு வராங்க, இல்ல தண்ணி அடிச்சுட்டு வராங்க. பஸ்ல கூட நிறைய சின்ன சின்ன இதுலாம் பிரச்சனை எல்லாம் இருக்கு. நார்மலா வந்து அது யார்கிட்டயும் வெளியில சொல்ல முடியாது. வயசான ஒரு கை வச்சுக்கிறேன், கை பிடிக்கிறான் அப்படியே ஒரு மாற்றமா பண்றானுங்க. அதனால எங்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. ஆமா, நாங்க யார்கிட்ட சொல்ல முடியும்? எங்களுக்கும் அசிங்கமா இருக்குல்ல, அதனால எங்களுக்கு நாங்க யார்கிட்டயுமே சொல்ல முடியல. அண்ணன் வந்தா நல்லா செய்வாரு, பயம் இருக்கும், நல்லா எங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும். ஏற்கனவே இருக்கிற விஷயங்கள் தான் பேர் மாத்தி தராரு அப்படின்றாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து தராங்க, அவங்க கட்சி ஆளுங்களுக்கு, அவங்களோட இதுல ஒரு ஆளுங்களுக்கு எல்லாம் அந்த அளவுக்கு போதும். உங்களுக்கு இலவச பேருந்து, பெண்கள் உரிமை தொகை அதெல்லாம் எதுவும் வரது இல்லையா? பேருந்து வருது, ஆனா டைம் வருது 3 கிலோமீட்டருக்கு 5 கிலோமீட்டருக்கு தான் பேருந்து சார், மீதிலாம் எங்க காசு தான். அதுவும் இல்லாம அப்படியே போனாலும் கிலோமீட்டர்ஸ் தானா? ஆமா சார், ஆனா அப்படியே போனாலும் அது ஒரு ஓட்ட ஒச்சலு, அது ஏறினாவே கால் வந்த ஊழும் பொழுது நாங்க கால் வச்சால தவறி. சரி, இப்போ 2 நாளா பாத்தீங்கன்னா அந்த விஜய் திரிஷா விவகாரம் தான் அதிகமா போயிட்டு இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து ஊர்ல எல்லாருக்குமே இருக்கு, இருக்கா இல்லையானா எங்களுக்கு தெரியாது. அவங்க ஒரு ஃப்ரெண்டா கூட இருக்கலாம். அப்படியே திமுக ஆட்சியில எல்லாமே கதை கட்டி விட்டுறாங்க. அப்படியே இருந்தாலும் இந்த உலகத்துல எல்லாருக்குமே இருக்குதா, யாருமே இல்லாமலாம் இல்ல. அதெல்லாம் யாருமே ராமரும் கிடையாது, யாரும் எல்லாருமே 2 பேரும் ஒரே கலர்ஸ்ல வந்துட்டாங்க, எப்படி சும்மான்றீங்க? அதெல்லாம் எடிட் பண்ணி போடுறாங்க சார். இல்ல அப்படியே இருந்தாலும் ஃப்ரெண்டா கூட இருக்கலாம், இல்ல எப்படி ஒன்னா இருக்கலாம். இந்த உலகத்துல வந்து எல்லாருமே வந்து ராமரும் கிடையாது, எல்லாரும் ராவணனும் கிடையாது. அதனால வந்து எல்லாரையும் தப்பா நினைக்கும். அவங்களோட பர்சனல் அதுல வந்து நம்ம உள்ள போக முடியாது, அவங்க வீட்டு உள்ள நம்ம போக முடியாது. நம்மளுக்கு என்ன செய்யறாங்க, மக்களுக்கு என்ன செய்யறாங்க, அவர் என்ன செய்யறாரு, நம்ம எங்களுக்கு மகளிருக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு, அது வரைக்கும் தான் நம்ம பார்க்க முடியும். பர்சனல் லைஃப்ல போய் நம்ம போய் இன்வால்வ் ஆக முடியாது. அதனால பெண்களுடைய வாக்கு குறையும் நினைக்கிறீங்களா? அப்படிலாம் இல்ல, எல்லாருமே அவருக்கு போடுவாங்க. அதெல்லாம் ஒரு எங்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கையே இல்ல. வந்து டிஎம்கேல இந்த மாதிரி எல்லாம் கடை கட்டி ஏதாச்சும் பண்ணி அவருக்கு வந்து க்ளோஸ் பண்ணணும்னு பாக்குறாங்க. ஆனா நாங்க எல்லாருமே அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ண கண்டிப்பா அதுல வந்து ஓட்டு போடுவோம், குடும்பத்தோட எல்லாருமே போடுவோம். அதனால இருக்கிற சொந்த பந்தம் எல்லாமே விசில் சின்னம் தான்.